Good afternoon friends. நம்ம கற்போம் தமிழ் அகாடமியில் ட்ரிபிள் மற்றும் இசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதோட டெஸ்ட் சீரீஸும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நெட்வொர்க்ஸோட கான்செப்ட் த்ரோ கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. கொஷின் சேஞ்ச் ஆகுதுங்களே. ஃபஸ்ட் கொஷின் இது இப்படி நான் இதை மூவ் பண்ணாலே கொஷின் சேஞ்ச் ஆகுது. எஸ்கேப் கொடுத்துறேன். கீழே போனாலே ஒரு கொஸ்டின் இப்படி தான் பண்ணிக்கணுமோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கிவன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் வந்து லீனியராக, ஆக்டிவாக, பைலேட்ரலாக, நான் லேட்ரலாக அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இது வந்து நம்ம நேற்று கிளாஸ்லேயும் பார்த்துருந்தோம். ஸோ இதோட டயக்ராம் இங்கே நம்ம ரீட்ரா பண்ணலாம். இதோட என்ன ரிலேஷன்ஷிப்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் கொடுத்தா ஒய் ஆக்சிஸில் 1 இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஸ்லோப் செக் பண்ணோம்னா பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் 1 இன்க்ரிமெண்டல் சேஞ்சுக்கு, ஒய் ஆக்சிஸில் 1 இன்க்ரிமெண்டல் சேஞ்ச், 1 இன்க்ரிமெண்டல் சேஞ்சுக்கு ஒய் ஆக்சிஸில் 1 இன்க்ரிமெண்டல் சேஞ்ச். ஸோ அப்போ இதோட ரிலேஷன்ஷிப் என்னென்னா 1/1. ஸோ கிவன் வந்து 1. ஸோ இது வந்து லீனியர் ஃபார் திஸ் ஏரியா. இந்த கர்வ் வந்து லீனியர். ஸோ இப்போ இந்த கர்வ் செக் பண்ணுறோம். இந்த கர்வ் செக் பண்ணோம்னா ஸோ இந்த கர்வ் இப்படி இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 1 யூனிட் இன்க்ரிமெண்ட் சேஞ்சுக்கு, ஒய் ஆக்சிஸில் -1ல் இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணால் -1/1 ஈக்குவல் டு -1. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் வந்து நான் லீனியர். ஸோ இப்போ இந்த ஹோல் டேர்ம் வந்து நான் லீனியர் ஆகிடப்போகுது. ஸோ இந்த சைடு வந்து நான் லீனியர், இது லீனியர். ஸோ இது வந்து ஒரு நான் லீனியர். ஃபஸ்ட் இது ஒரு நான் லீனியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பைலேட்ரலாக, யூனிலேட்ரலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இன்கேஸ் பைலேட்ரலாக இருந்தால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஈக்குவல் டு தேர்ட் குவாட்ரண்ட் பைலேட்ரல்னா, இல்லைனா செகண்ட் குவாட்ரண்ட் ஈக்குவல் டு ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ பைலேட்ரலாக என்னென்ன பாயிண்ட்ஸ் செக் பண்ணணும்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஈக்குவல் டு தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கா, இல்லைனா செகண்ட் குவாட்ரண்ட் ஈக்குவல் டு ஃபோர்த் குவாட்ரண்ட். பைனா 2, லேட்டர்னா ஆப்போசிட் குவாட்ரண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கா. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டும் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. ஸோ இது வந்து யூனிலேட்ரல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த கர்வ் சைடு வந்து பேசிவ்னு சொன்னோம், பேசிவ் ஆர் சோர்சஸ். இந்த சைடு வந்து ஆக்டிவ். ஸோ இந்த டயக்ராம் ரெண்டு கர்வ்லேயுமே இருக்குது, ஆக்டிவாகவும் இருக்குது, பேசிவாக இருக்கும். ஸோ ஆக்டிவாகவும் பேசிவாகவும் இருந்தால் ஆக்டிவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ மூணாவது ஆக்டிவ். ஸோ இப்போ இந்த 3 இருக்க ஆப்ஷன் எது? நான் லீனியர், யூனிலேட்ரல், ஆக்டிவ். நான் லீனியர், யூனிலேட்ரல், ஆக்டிவ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த பவர் ஃபேக்டர் இஸ் டிஃபைன்டு ஆஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பவர் ஃபேக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? பவர் ஃபேக்டரை இந்த மாதிரி டயக்ராம்ஸில் தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ரியல் பவர் ஈக்குவல் டு ரியல் பவர், அப்பரண்ட் பவர் ஈக்குவல் டு அப்பரண்ட் பவர் ஈக்குவல் டு ட்ரூ பவர், ரியல் பவர் ஆர் ரியல் பவர் ஆர் ட்ரூ பவர், ரியல் பவர் ஆர் ரியாக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர். ஸோ இப்போ வந்து அப்பரண்ட் பவர் ஈக்குவல் டு ரியல் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர். ரியல் பவர்னால் என்ன? அப்பரண்ட் பவர் ஈக்குவல் டு விஏன்னு டினோட் பண்ணலாம். ஸோ இதுதான், இது வந்து ரியல் பவர். இந்த ஆக்சிஸில் இருக்கிறது ரியல் ஆக்சிஸ், இது வந்து ரியல் ஆக்சிஸ் இல்லைங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் அ ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் இஸ் அ இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸில் இருக்கிற பவர் ரியல் பவர், ஸோ இந்த ஆக்சிஸில் இருக்க பவர் ரியாக்டிவ் பவர். ஸோ இந்த ரெண்டோட அடிஷன்ஸ் வந்து அப்பரண்ட் பவர்.
ஸோ அப்பரண்ட் பவர் எஸ்ன்னு டினோட் பண்ணலாம், ரியல் பவரை பின்னு டினோட் பண்ணலாம், ரியாக்டிவ் பவரை கியூன்னு டினோட் பண்ணலாம். ஸோ இப்போ எஸ் ஈக்குவல் டு விஐன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பரண்ட் பவர் வந்து விஐ. அப்போ ரியல் பவர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ இதில் இது ஒரு ட்ரையாங்கிளில், ஸோ இதில் வந்து சைன் தீட்டா என்ன? சைன் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ இதில் எது எதிர்பக்கம்? ஸோ இதுதான் எதிர்பக்கம், இதுதான் எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம். ஸோ இது வந்து கர்ணம். ஸோ கர்ணம். ஸோ இப்போ சைன் வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ வந்து சைன் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் தெரியல, ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். அதுதானே எதிர்பக்கம், இங்கே க்யூன்னு இருக்குது. ஸோ இங்கே க்யூன்னு டினோட் பண்ணியிருக்கோம். க்யூ ஈக்குவல் டு பை கர்ணம் வந்து, ஸோ கர்ணம் சைடு வந்து இது வந்து விஐன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ விஐ. அப்போ க்யூ ஈக்குவல் டு விஐ சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாங்களா? ஸோ இதே மாதிரி காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் அடுத்துள்ள பக்கம் எது? இதுதான் அடுத்துள்ள பக்கம். ஸோ இதை பின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி பை கர்ணம் என்ன? கர்ணம் ஈக்குவல் டு விஐ. ஸோ அப்போ இங்கே எழுதலாம் விஐன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு விஐ காஸ் பை. பவர் ஃபேக்டர்னா இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? பவர் ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். பவர் ஃபேக்டர்னா angle between voltage and current. ஸோ இந்த ஒரு வேவ் ஃபார்மில் மேபி கரண்ட் இப்படி போகும், ஸோ வோல்டேஜ் மேபி டிலேயில் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த ஆங்கிள் தான் பவர் ஃபேக்டர். ஸோ இந்த ஆங்கிள் தான் பவர் ஃபேக்டர். ஸோ அதுதான் காஸ் பைன்னு டினோட் பண்ணுவோம். கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இதுக்கான பவர் ஃபேக்டர்னால் கொசைன் ஆஃப் angle between voltage and current. பவர் ஃபேக்டர்னா கொசைன் ஆஃப் angle between voltage and current. ஸோ இப்போ காஸ் பை வேணும். நம்மக்கிட்ட என்னென்ன டேட்டாஸ் இருக்குது? பிஎஃப் ஈக்குவல் டு விஐ காஸ் பை பை விஐ போட்டாங்களா? ஸோ விஐ காஸ் பைனா என்ன? அது ஒரு ட்ரூ பவர் பை அப்பரண்ட் பவர். ஸோ அப்போ இந்த விஐ கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் பை இருக்கும். ஸோ காஸ் பை தானே பவர் ஃபேக்டர். ஸோ இதுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது? த ரேஷியோ பிட்வீன் ட்ரூ பவர் அண்ட் அப்பரண்ட் பவர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A single phase 230 volt 1 kilowatt heater is connected across a 230 volt supply through a diode. ஸோ டயோட் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொஷனில் டயோட் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ calculate the power delivered by the heater element. ஸோ இப்போ சர்க்யூட்டை ட்ரா பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு சர்க்யூட் டயோட் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீட்டர் ஒரு ரெசிஸ்டருக்கான எக்ஸாம்பிள். ஹீட் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் லாஸ் வந்து ஹீட் எனர்ஜியாக வருது. ஸோ வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிறோம், ரெசிஸ்டராக டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ சப்ளை வந்து 230 வோல்ட் சப்ளை பண்ணுறோம். ஹீட்டரோட ரேட்டிங் 1 கிலோவாட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹீட்டருக்கு ஒர்க்கிங் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று செக்ஷனில் டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இங்கே R வேணும்னா V ஸ்கொயர் பை Pன்னு போட்டால் அப்போ என்ன ஆன்சர் இங்கே போடலாங்களா? 230 ஹோல் ஸ்கொயர் பை 1000. ஸோ 1000 போட்டால் 52.9 ஓம். இந்த ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 52.9 ஓம். ஸோ இப்போ இந்த ஹீட்டர் வந்து ஆஃப் டயோடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டயோடில் கனெக்ட் பண்ணால் என்ன ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டயோட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான வேவ் ஃபார்ம் என்ன ஆகும்னா ஆக்சுவலாக ஸோ இப்படி ஒரு கரண்ட் கொடுக்குறாங்க. இன்புட் சப்ளையில் ஏசி இருக்குது. இது டயோடுக்குள்ளே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இங்கே பாசிட்டிவ். ஏசி வந்து 2 குவாட்ரண்ட் பை யூனியர் பை டைரக்ஷன் பைபோலார். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இங்கே ப்ளஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் வரும். ஸோ அது இப்போ கரண்ட்டும் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ளஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து மைனஸ் வரும். அதுக்கப்புறமா இங்கே மைனஸ் வரும், அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் வர்றப்போ இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டுங்களா? இது எப்போ நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு இது வந்து பாசிட்டிவ்.
ஸோ இது பாசிட்டிவ் அப் டு திஸ். அப்போது இது வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு இது வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ இந்த டயோடு வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வரைக்கும் இது ஆஃபில் இருக்கும். ஸோ திரும்ப நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு இது கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்போ த்ரூ அவுட் த சைக்கிள் ஒரு சைக்கிளுக்கு ஒன்ஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணும். ஸோ டோட்டல் பவர் எவ்வளோன்னா இவ்வளோ தான், ஆஃப் மட்டும்தான். ஸோ அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஆஃப் பவர் வோல்டேஜ் மட்டும்தான் அப்பியர் ஆகுது. ஸோ இதிலேருந்து விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு VM/2. ஸோ இந்த வின்றது தான் விஆர்எம்எஸ். நம்ம பி வேணும், ஆக்சுவலாக இந்த ஹீட்டரோட பவர் எவ்வளோ வேணும் அப்படின்னா விஆர்எம்எஸ் ஸ்கொயர் பை ஆர். இப்போ இந்த ஆர் நமக்கு தெரியும், அதுதான் 52.9. ஸோ இப்போ இந்த விஆர்எம்எஸ் தான் நமக்கு வேணும். விஎம் ஈக்குவல் டு, விஎம்னா பீக் வோல்டேஜ், இதுதான் விஎம். பட் ஆனால் இது ரெப்ரசன்டேஷனில் இது ஆர்எம்எஸ் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஆர்எம்எஸ் வேல்யூ இது, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அப்போ நமக்கு விஎம் வேணும்னா விஎம் ஈக்குவல் டு √2 விஆர்எம்எஸ். ஸோ ஈக்குவல் டு √2 × 230 போட்டோன்னா 325 வோல்ட். ஸோ 325 வோல்ட்டுன்றது இதோட பீக் வேல்யூ. 325 இதோட பீக் வேல்யூ 325. ஸோ அப்போ விஆர்எம்எஸ்னால் VM/2 இந்த டயோடுக்கு, இந்த டயோட் சர்க்கியூட்டுக்கு. இது ஒரு ஆஃப் வேவ் ரெக்டிஃபயருக்கான எக்ஸாம்பிள். ஆஃப் வேவ் பிகாஸ் இதில் வந்து ஆஃப் மட்டும்தானே ரெக்டிஃபை ஆகிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு ஆஃப் வேவ் சர்க்கியூட்டுக்கான எக்ஸாம்பிள். ஆஃப் வேவ் சர்க்கியூட்டில் விஆர்எம்எஸ் எவ்வளோன்னா VM/2. ஸோ VM/2 போட்டோம்னா அதுதான் விஆர்எம்எஸ். ஸோ இப்போ இந்த விஆர்எம்எஸ்ஸை இந்த சர்க்கியூட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ P ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஹோல் ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்லி போடுறோம். இதில் வந்து 325 தானே விஆர்எம்எஸ் பை 2. இங்கே VM/2 இல்லை, விஆர்எம்எஸ் வேணும்னா VM/2. இங்கே விஎம் வந்து 325 டிவைட் பை 2 போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆர் 52.9. ஸோ இதோட ஸ்கொயரில் விஆர்எம்எஸ் ஸ்கொயர். ஸோ விஆர்எம்எஸ் ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 500 வாட்ஸ். ஸோ இந்த ஹீட்டர் வந்து ஒரு டயோடை கனெக்ட் பண்ணுறப்ப 500 வாட்ஸ் கன்சப்ஷனை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். For the network shown in the given figure, find the input driving impedance அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்புட் சைடில் என்ன இம்பிடன்ஸ் வந்து நெட்வொர்க்கு ஃபேஸ் பண்ணும். ஸோ இன்புட் சைடு ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இப்போ இதில் கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது. ஸோ இப்படி போகும், அப்புறம் இப்படி போகும், 2 பேரலல் பார்த்துருக்கு. ஸோ இந்த டைரெக்ஷனில் போகும், இந்த டைரெக்ஷனில் போகும். அடுத்து இப்போ வந்து இதுக்கு ஒரே ஒரு பேரலல் பாத் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் நாட் ஃப்ளோ. கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும்? க்ளோஸ்டு பாத்தில் தான் ஃப்ளோ ஆகும். க்ளோஸ்டு பாத்தில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ வந்து இதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ அப்போ இந்த கிவன் சர்க்கியூட் என்ன மாதிரி மாறிடும்? இப்படி ஒரு ரெசிஸ்டர், இப்படி ஒரு ரெசிஸ்டர், இதுக்கப்புறமா இங்கே ஒரு 2 ohm, இப்படி ஒரு 1 ohm. ஸோ ஃபைனல் சர்க்கியூட் இது 1 2 1 2. ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ அப்போ இது வந்து சீரீஸ் பண்ணால் 3. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் திரும்ப இப்படி ஆகிடுமா? 1 3 1 3 2. ஸோ இந்த 2 பேரலா? ஸோ பேரல் பண்ணால் 3/4. ஸோ அதுக்கப்புறமா இந்த சர்க்கியூட் எப்படி ஆகும்? 2 அப்புறமா ஒரு 3/4. ஸோ அவ்வளோதான், 2 3/4. ஸோ இப்போ இந்த 2 சீரீஸுங்களா? 2 + 3/4 3/4 போட்டால் 4 2 8 11/4 ஈக்குவல் டு 2.75 ohm. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். The EMF induced in an n turns coil is given by -ND/dt. The minus symbol sign is the expression is due to the which அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னே ஃபஸ்ட் ஒரு காயில் எடுத்துக்கலாம். ஸோ காயில் எடுத்துக்கிறோம், இதில் வந்து இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த காயிலில் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை கொடுக்குறோம். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு கொடுத்தா ஆஸ் பர் ஃபேரடே லா
ஃபாரடேஸ் லா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும் இந்த காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும் இன்டியூஸ்டு. ஸோ இதுதானே ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இப்போ இந்த லா வந்து எல்லா லாவுமே ஆஸ் பர் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுதுன்னா எல்லா வேலைக்குமே அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுதான் இந்த அப்ளிகேஷன்லேயுமே இப்போ இந்த சப்ளை நம்ம இது வழியாக கரண்ட் கொடுக்குறப்ப இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லிச்சு. ஸோ இன்கேஸ் இந்த இஎம்எஃப் ஃபியூச்சர் லோடில் கனெக்ட் பண்ணுறப்போ இதில் சேஞ்ச் இன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த சேஞ்ச் இன் கரண்ட் இந்த சப்ளை கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். ஸோ இது அப்போஸ் பண்ணும். இதுதான் லென்ஸுன்ற சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பார். அதுதான் லென்ஸ் லா. ஸோ அதுதான் அப்போஸ் பண்ணுன்றது தான் நெகட்டிவ் சைனாக நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மைனஸ் சைன் டினோட்ஸ் த லென்ஸ் லா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ த நெட் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் இஸ் கிவன் ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டோட நெட் இண்டக்டன்ஸ் நெட் எல் அதுதானே இண்டக்டன்ஸ். ஸோ அப்படி வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எந்த சர்க்யூட்டில் நெட் இம்பிடன்ஸ் கேட்டாலுமே இண்டக்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னையும் அந்த சர்க்யூட்டோட டாட் நோட்டேஷன்ஸை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டாட் இருக்குங்களா? ஸோ இங்கே ஒரு டாட் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் வந்து இந்த டாட்டில் என்டர் ஆக போகுது. ஸோ இந்த டாட்லேயும் என்டர் ஆக போகுது. ஸோ போத் சைடு கரண்ட் வந்து கரண்ட் என்டர்ஸ். ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா L1 + L2 + 2M. இன்கேஸ் இந்த டாட் வந்து இங்கே இருந்துச்சு, இன்கேஸ் இப்போ ரீட்ரா பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு டாட் அண்ட் தென் இங்கே ஒரு டாட் அப்படி இருந்து கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா ஃபஸ்ட் இங்கே வந்து என்டர் ஆகுது, இங்கிருந்து கரண்ட் லீவ் ஆகுது. ஸோ இங்கே இருந்தால் தான் என்டர் ஆக போகுது, இங்கேருந்து லீவ் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா L1 + L2 - 2M. ஸோ இந்த கொஷினில் என்டர் போத் சைட். ஸோ அப்போ +2M. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். For the network shown in the given figure, find the Thevenin's equivalent resistance as shown in the terminals. ABல Thevenin's equivalent resistance கேட்குறாங்க. இந்த இடத்துல Thevenin's equivalence கேட்குறாங்க. ஆர் தான் R Thevenin டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ Thevenin's resistance வந்து R Thevenin. R Thevenin தான் Thevenin's resistance. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இதில் வந்து வோல்டேஜை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு கரண்ட்டை ஓப்பன் பண்ணால் சர்க்யூட் என்னவாக இருக்கும்? ஸோ இது ஷார்ட் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இங்கே 10 ஓம் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும் கரண்ட் சோர்ஸில். ஸோ ஓப்பன் சர்க்யூட் ஆகிடப்போது. ஸோ இப்போது இதோட ரெசிஸ்டர் தான் வேணும். எப்போ R Thevenin ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ எந்த ரெசிஸ்டருக்கு கேட்டிருக்காங்களோ அந்த ரெசிஸ்டரை ஓப்பன் பண்ணிடணும், அந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதனால தான் இப்போ இந்த சர்க்யூட்டில் இந்த 20 ஓம் ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம R Thevenin ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எப்படி இருக்குது இந்த சர்க்யூட்? இப்படி ஒரு 5, இப்படி ஒரு 10, ஸோ இப்படி ஒரு 10, இங்கே 5. ஸோ இப்படி 5ம் 10ம் பேரலல் இருக்குங்களா? ஸோ அப்போ என்ன 50/15. ஸோ அப்புறமா இது ஒரு 5/15/15 இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுங்களா? ஸோ அப்புறமா சீரீஸில் ஒரு 10 ஓம் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் இந்த ரெண்டு சீரீஸ் பண்ணால் அதுதான் R Thevenin. R Thevenin = 50/15 × 10 ஆட் பண்ணால் 50/15 + 10. ஸோ இதை ஃபைனல் ஆன்சர் வந்து சொல்யூஷன் பண்ணால் 40/3 ஓம். ஸோ ஆப்ஷன் A. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A 4 cm long coil has 8 turns and carries a current of 50 mA and magnetizing force in a coil is magnetizing intensity. Actually ampere turns per meter நாலே magnetizing intensity. இன்டென்சிட்டியை தான் மீட்டரில் டினோட் பண்ணுவோம். இன்டென்சிட்டினா அடர்த்தி, அதுதான் பர் மீட்டருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி
T equal to mmf magnetomotive force by meter. இது magnetomotive force per meter. இது magnetomotive force எப்படி denote பண்ணுவோம்னா ஆம்பியர், நம்பர் ஆஃப் ஆம்பியர் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ ஒரு காயிலில் எத்தனை டர்ன்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் அதில் எவ்வளோ ஆம்பியர் பவர் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதை வச்சு தான் அதோட magnetomotive force ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ பர் மீட்டர். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆம்பியர் இங்கே எத்தனை ஆம்பியர், 500 மில்லி ஆம்பியர். ஸோ அதை 0.5ன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ 0.5 by into number of turns என்ன 8 turns. ஸோ divided by 4 centimeter, அதை 4 into 10 the power of minus 2ன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ இப்போ 4 by 4 the power of 10 power minus 2. ஸோ இங்கே 100 ஆகிடுமா, மேலே போயிடுச்சு. ஸோ 4 by 4 1. ஸோ வந்து 100 ampere turns per meter. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் த்ரூ த 2 ohm ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை நம்ம நோடில் சால்வ் பண்ணுறோம். இந்த நோடில் சம் ஆஃப் கரண்ட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த நோடில் எழுதுனா 28 minus 4 இந்த நோடு வோல்டேஜை வின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து 28 minus v. கரண்ட் வந்து ஹை பொட்டன்ஷியல் இருந்தனா லோ பொட்டன்ஷியல் போகும். நோடல் எப்படி எழுதுறதுனா கரண்ட் வந்து ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியல் போகும். ஸோ நம்ம எந்த நோடுக்கு கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த நோடை ஹை பொட்டன்ஷியலாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதை வின்னு எடுத்துக்கிறோம். ஸோ மீதி எல்லா பொட்டன்ஷியலுமே கம்மி தான். ஸோ 28 வந்து வியை விடையே கம்மின்னு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். 7 வியை விடையே கம்மி. ஸோ அப்போனா என்ன பண்ணுவோன்னா, ஸோ அப்போ ஹை பொட்டன்ஷியலேருந்து கரண்ட் லோ பொட்டன்ஷியல் போகும். ஸோ அப்போ எப்படி எழுதணும்னா v minus 28. ஸோ v தான் ஹை வோல்டேஜ். ஸோ அதுலேருந்து லோ வோல்டேஜை கழிச்சிக்கிறோம். ஸோ அதுக்கான அந்த பாத்தில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 4. ஸோ டிவைட் பை 4. ஸோ இந்த பாத்தில் பாருங்கள், இந்த வோல்டேஜில் இந்த வோல்டேஜ் டிவைட் பை இந்த 2 ohm ரெசிஸ்டர் இருக்கா. ஸோ அப்போ ப்ளஸ் இந்த பாத்தில் 2 ohm ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ ப்ளஸ் இந்த தேர்ட் பாத்தில் பாருங்கள், இங்கே 7 வோல்ட் இருக்குது, அந்த பாத்தில் 1 ohm ரெசிஸ்டர் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம், v minus 7 by 1 equal to 0ன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் v by 4 அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். minus 28 by 4 plus v by 2 plus v minus 7 equal to 0ன்னு எழுதுகிறோம். ஸோ இந்த 28 by 4ஐயும் 7ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா. ஸோ அப்போ v by 4 plus v by 2 plus v equal to இந்த minus 7 அந்த சைட் போயிடுது. 7 plus 7 equal to 14. ஸோ இங்கே v by 4 plus v by 2 plus v இதை ஆட் பண்ணால் இங்கே 2v மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே 4 ஆயிடுது. ஸோ அப்போ 3v by 4 plus v equal to 14. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 7v by 4 equal to 14. ஸோ இப்போ இந்த 14 7 கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே 2. ஸோ v equal to அந்த சைட் போச்சுன்னா 8 வோல்ட். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து 8 வோல்ட்டுன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேணும்னா v by 2 தானே. ஸோ v by 2 போட்டோம்னா 8 by 2. ஸோ அதில் தானே அந்த பாத்தில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தானே இந்த ஈக்குவேஷன். ஸோ அதே தான் இங்கேயும் எழுதுகிறோம். 4 by 2 8 by 2 வந்து 4 ஆம்பியர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் 2 ohmல 4 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த ஆவரேஜ் பவர் கன்சியூம்ட் பை எனி நெட்வொர்க் ஆஃப் ஐடியல் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஐடியல் இண்டக்டர் கெப்பாசிட்டர் இருக்கிறதுல ஆவரேஜ் பவர் வந்து 0. அது எப்படின்னா, ஆக்சுவலாக இந்த சைனசாய்டல் வோல்டேஜ் என்ன, 1 half சைக்கிளுக்கு பாசிட்டிவ், another half சைக்கிளுக்கு நெகட்டிவ். ஸோ இண்டக்டரோ கெப்பாசிட்டரோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ண போகுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டர்னா மேக்னெட்டிக் மீடியமாக ஸ்டோர் பண்ண போகுது, கெப்பாசிட்டர்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் மீடியமாக ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டாக ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் இண்டக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இண்டக்டரில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி ஆஃப் Li².
ஸோ இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு இந்த இண்டக்டர் ஒரு ப்ளஸ் ஆஃப் Li ஸ்கொயர் எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கு. திரும்ப இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு மைனஸ் ஆஃப் Li ஸ்கொயர் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த த்ரோ அவுட் டோட்டல் சைக்கிளுக்கு பாருங்கள். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னவாகும்? 0 வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு பை த நெட்வொர்க் ஆஃப் ஐடியல் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் வந்து ஆன்சர் 0. ஸோ இதுவே ஒரு இண்டக்டர் வந்து ஐடியல் இல்லை அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணாங்கன்னா, எந்த இண்டக்டர் செய்யணும்னாலும் அந்த ஒயருக்கான ரெசிஸ்டர் இருக்கும்ல. இப்போ இன்கேஸ் இது ஒரு ஒயர், இந்த இண்டக்டர் வந்து ஒரு ஒயர். ஸோ இதுக்கும் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், சின்ன ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த நார்மல் இண்டக்டர் ஐடியல்னு சொல்கிற வார்த்தை இல்லைன்னா அப்போ இந்த சர்க்யூட் என்னவாகும்னா ஒரு சின்ன ரெசிஸ்டர் அதுக்கப்புறமா ஒரு இண்டக்டர். ஸோ RL அப்படின்னு எடுத்துருக்கோம். இந்த கேஸில் வந்து பவர் லாஸ் ஆகும். எதில் லாஸ் ஆகும்னா இண்டக்டரில் லாஸ் ஆகாது, ரெசிஸ்டரில் மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பவர் வந்து ஆவரேஜ் பவர் கன்சியூம்டாக வந்திருக்கும். பட் இந்த சர்க்யூட்டில் வந்து ஐடியல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பவர் 0. ஸோ இதோட நெட்வொர்க்ஸோட கான்செப்ட் த்ரூ கொஷின்ஸ் ஓவர். ஸோ நாளைக்கு செக்ஷனில் மீட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் classes, so please contact Pandian sir. So thank you.